பிரைஸ் லார்ட். இந்த சனிக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். இங்கே ஆபிரகாம் லோத்துவை காப்பாற்றுகிறான். பிரிந்து போன லோத்து அவன் குடியிருக்கும் பொழுது சினையாரின் ராஜாவாகிய அம்ராபேலும் ஏலாசாரின் ராஜாவாகிய அரியோகும் ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லாகேமிலும் ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாகிலும் இருந்த நாட்களில் அவர்கள் சோதோமின் ராஜாவாகிய ஏராவோடும் குமரிவின் ராஜாவாகிய பிர்சாவோடும் ஆத்மாவின் ராஜாவாகிய சினையாரோடும் செபேயாவீமின் ராஜாவாகிய செமேபரோடும் சோவார் என்னும் பேலாவின் ராஜாவோடும் யுத்தம் பண்ணினார்கள். இவர்கள் எல்லாரும் உப்புக்கடலாகிய சித்திம் பள்ளத்தாக்கிலே கூடினார்கள். அப்பொழுது அவர்கள் சோதோமிலும் கொமோரவிலும் பொருள்கள் எல்லாவற்றையும் போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். எங்கே? அந்த சித்திம் பள்ளத்தாக்கு எங்கும் நிலக்கல் உண்டாகி கேணிகள் இருந்தது. சோதோம் குமோராவின் ராஜாக்கள் முறிந்தோடி அங்கே விழுந்தார்கள். மீந்தவர்கள் மலைக்கு ஓடி போனார்கள். அப்பொழுது அவர்கள் சோதோம் குமோராவிலும் பொருள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார்கள். ஆபிரகாம் சகோதரனாகிய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருளையும் கொண்டு போய்விட்டார்கள். தப்பி ஓடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். ஆபிரகாம் தன் கோலோடு தன் உடன்படிக்கை செய்திருந்த மனிதர்களாகிய எஸ்கோலுக்கும் ஆனேருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமோரியனுடைய சமபூமியிலே அப்பொழுது குடியிருந்தார். அல்லேலூயா. கவனிங்க, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போன பிறகு 5 ராஜாக்கள் அந்த தேசத்திலே வந்து யுத்தம் பண்ணின பொழுது லோத்துவையும் அவன் மனைவி பிள்ளைகளையும் உடைமைகளையும் கொள்ளை கொண்டு போய்விட்டார்கள். இப்பொழுது நிர்கதியாயிருக்கிறான். பொருளாசை உடையவனை பாருங்கள். ஆபிரகாம் கூட இருந்த பொழுது தன் கண்களுக்கு செழுமையாயிருந்ததை, தன் இருதயத்துக்கு ஏற்றதாயிருந்ததை தன் சகோதரோடு சமபங்காய் பிரிக்கவில்லை. நீர்வளம் பொருந்திய இடத்தை மாத்திரம் தெரிந்து கொண்டு பொருளாசை உடையவனாய் போனதுனாலே இப்போ வாழ்க்கையில கொஞ்சம் வித்தியாசம் காணப்படுகிறது. இங்கே எல்லாம் கொள்ளையிடப்பட்டு போய்விட்டு இப்பொழுது ஆபிரகாம் 318 பேர்களை தன்னோடு இருக்கிற பயிற்சி பெற்ற சில ஆட்களை கூட்டிக் கொண்டு போய் 5 ராஜாக்களையும் ஜெயித்து ஓரின் மகனாகிய லோத்துவையும் அவன் மனைவி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு வருகிறார். அல்லேலூயா. கவனிங்க, கர்த்தரை சார்ந்திருக்கிறவன் எப்பொழுதும் தனக்கு ஒத்தாசையாயிருப்பான். இங்கே ஆபிரகாம் கர்த்தரோடு இருக்கிறதை பார்க்கிறோம். லோத்து கர்த்தரை விட்டு பிரிந்து போனதை பார்க்கிறோம். ஒருவன் ஆவிக்குரியவனாயிருக்கிறான், இன்னொருவன் உலக பிரகார பொருளாசை உடையவனாயிருக்கிறான். ஆவிக்குரியவன் ஆண்டவரை சார்ந்திருந்தபடினாலே எல்லா சூழ்நிலையிலும் அவன் காப்பாற்றப்படுகிறான். பொருளாசையுடனாயிருந்து கர்த்தரை விட்டு போனவன் எல்லாத்தையும் இழந்து நிர்கதியாயிருக்கிறான். ஆனாலும் ஆவிக்குரியவன் அவனுக்கு உதவி செய்கிறான். தன் அண்ணன் மகனாகி லோத்துவை மீட்டு கொண்டு வருகிறான். அருமை தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் போராடி செபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எதையெல்லாம் சத்துரு கொள்ளை கொண்டு போனானோ, எதையெல்லாம் நம்முடைய ஆசீர்வாதத்தை திருடி விட்டானோ, அதெல்லாம் யுத்த களத்தில் நின்று ஜெபம் என்கிற யுத்தத்தில், விசுவாசம் என்கிற யுத்தத்தில், பரிசுத்தம் என்கிற யுத்தத்தில் நின்று சத்துருவின் வல்லமைகளை அழித்து நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிங்கப்பா. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.